பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டார். இந்த கந்தபுராணம் தோன்றியது இந்தியாவிலே. கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்று அவராலே அடியெடுத்து கொடுக்கப்பட்டு அவராலே திருத்தப்பட்டு அவராலேயே அந்த அரங்கேற்றத்திலே வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டு அது முருகப்பெருமானுடைய திருவருளாலே உருவாகிய ஒரு ஞான நூல் தான் கந்தபுராணம். எனவே முருகப்பெருமான் தன்னுடைய அடியவர் மூலமாக தன்னுடைய பெருமையை தன்னுடைய வரலாற்றை உலகிலே வாழுகின்ற மக்கள் எல்லாம் படித்து உய்தி பெற வேண்டும் என்பதற்காக தரப்பட்ட அந்த ஞான நூலை படிக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப கந்தபுராணம் தோன்றியது இந்தியாவிலே. ஒரு பெண் பிறந்திடத்திலே விட சில உலகிலே புகுந்திடத்திலே சிறப்பாக இருப்பார். பிறந்திடத்தை விட புகுந்திடம் சிறப்பாக அமையும். அந்த வகையிலே கந்தபுராணம் தோன்றிய இடம் இந்தியாவாக அமைந்திருந்தாலும் இன்றைக்கு இந்தியாவிலே கந்தபுராணத்தை பற்றி கேட்டால் பலருக்கு தெரியாது. கந்தபுராணம் பற்றிய சிந்தனை அங்கே அவ்வளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. ஆனால் இந்த கந்தபுராணம் பற்றிய சிந்தனை, இந்த கந்தபுராணம் பற்றிய அது நினைவுகள் யாழ்ப்பாணத்திலே மிக ஆழமாக பதிந்து அன்றிலிருந்து இன்று வரை அது இருக்கிறபடியினால்தான் யாழ்ப்பாண கலாசாரம் கந்தபுராண கலாசாரம் என்று பண்டிதமணி கணபதி பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டார். எப்பொழுது இந்த கந்தபுராண பதிவில் ஏற்படுவதை சொன்னால் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்தியாவிலே அதை இயற்றி அதை அரங்கேற்றிய கால பகுதியில் அது அரங்கேற்ற நிகழ்வுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற கணேசையர் அங்கே சென்று இப்பொழுது இருப்பது போன்ற அந்த காலத்தில் போட்டோசெட் மெஷின் இல்லை, எதுவுமே இல்லாத காலத்தில் அந்த கந்தபுராணத்தை பிரதி செய்து எழுதி கொண்டு வந்து அதே கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரியாலை நீர்த்தாடுகள் சித்திவிநாயகர் ஆலயத்திலே அரங்கேற்றி அந்த புராண படனத்தை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அப்ப இந்தியாவிலே கந்தபுராணம் தோன்றிய அதே கால பகுதியில் யாழ்ப்பாணத்திலும் அந்த கந்தபுராணத்தை படிக்கின்ற ஒரு பண்பை முருகப்பெருமான் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏனென்று கேட்டால் இந்த இந்தியாவிலே 6 படங்கள் இருக்கலாம், இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் பற்றிய சிந்தனை முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர்களாக இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் வாழுகிறார்கள். ஏனென்று கேட்டால் இந்த கந்தபுராணத்தை அன்று அவர்கள் படிக்க ஆரம்பித்த பொழுது இந்த கந்தபுராணத்தை அதை செய்யுளை படிக்கும் பொழுது செய்யுளை எல்லோருக்கும் விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே அதை ஒருவர் படிக்க அதை இன்னொருவர் பயன் சொல்லுகிற பொழுது அதை கேட்டுத்தான் தெரிந்து கொண்டார்கள். அதுதான் புராண படனம். அப்படி ஆரம்பித்த அந்த புராண படனம் அந்த ஆலயத்திலே இருப்பதை போன்று மாவட்டபுரத்திலும் அதே மாதிரியான ஒரு பிரதி வைத்திருக்கிறார்கள். இப்படி இடத்திலே இந்த அரியாலை சித்திவிநாயகர் ஆலயத்திலும் மாவட்டபுரத்திலும் அதனுடைய பிரதியை கொண்டு வந்து அந்த புராண படத்தை செய்கின்ற ஒரு மரபு கலாச்சாரம் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. அப்படி வளர்ச்சியடைய ஆரம்பித்த அந்த புராண படன நிகழ்வானது இடத்திலே வாழுகின்ற எல்லா மக்களுடைய மனதிலும் மிக ஆழமாக பதிந்திருந்தது. இப்படி இருக்கும் பொழுது இலங்கையிலே அந்நியருடைய வருகையாகிய போத்திகேயருடைய வருகை, ஒல்லாந்துடைய வருகையின் பொழுது இங்கே உள்ள ஆலயங்கள் அளிக்கப்பட்டது. சைவ சமய பண்பாட்டை பின்பற்றப்படுவது தடுக்கப்பட்டது. வாளில் சாப்பிடுவது குற்றமாக கருதப்பட்டது. இப்படியான காலத்திலும் மக்களுடைய உணர்விலே அந்த கந்தபுராணம் இருந்தது. ஏனென்று கேட்டால் இந்த போத்திகேயர் ஒல்லாந்தர்களுக்கு 300 ஆண்டு காலம் இங்கே இருந்துவிட்டு சென்றதுக்கு பிறகு பிரித்தாளர்கள் வந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் தந்திரோபாயமாக நடந்து கொண்டார்கள். அப்படி தந்திரோபாயம் நடந்து கொண்ட பொழுது தோன்றியவர்தான் ஆறுமுக நாவலர். இந்த ஆறுமுக நாவலர் அவர்கள் இந்த முன்னர் இருந்த அந்த கந்தபுராண படனத்தை அந்த மக்களுடைய உணர்விலே இருந்த அந்த கந்தபுராணத்தை தொடர்ந்து மக்களிடையே பரப்புகின்ற வகையிலே இந்த புராண படனத்தை ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த பொழுது
அந்த பிராண படத்துக்கு அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவருடைய மருமகனாக இருந்த வித்வசுரமணி பொன்னம்பல பிள்ளை. அவர் சிறந்த பாடக்கூடிய சிறந்த ஆற்றல் மிக்கவர். எனவே அவர் கந்தபுராணத்தை பாட இந்த 6 மணி நேரம் பயன் சொல்லுகிற பொழுது ஒரு அருமையான மேன்மையான நிலைமை அமைந்திருந்தது. இந்த பிராண படத்திலே மக்கள் வந்து குவிந்திருந்தார்கள். அங்கே ஒரு வெள்ளு விழுந்தால் கூட விட முடியாத அளவுக்கு மக்கள் எல்லாம் கூட்டமாக இருந்து பிராணத்தை கேட்டார். எனவே இந்த போத்திக்கர் உள்ளாந்தர் காலத்திலே அவை பிராணபடம் நடைபெறாவிட்டாலும் மக்களுடைய உள்ளத்திலே பதிந்திருந்தது. பின்னர் பிரித்தானியர் காலத்திலே ஆர்மனாருடைய காலப்பகுதியிலே அது பிராண படனமாக எழுச்சியடைந்து இந்த கந்தபுராண படனம் இன்று வரை மக்களுடைய மனதிலே ஆழமாக இருக்கிறது. இந்த கந்தபுராண